வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று தேய்பிர திதியிலே சூரியனுக்கு 12 சந்திரன் அமையப்பெற்று மேசராசியிலே அமையப்பெற்று மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மீனராசியை பொறுத்தவரை ராசியிலேயே சனி பகவான் இருக்கின்றது என்பது 4-7 நட்சத்திரத்திலே பவனி வருகின்றார். கண்டிப்பாக வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும், கணவன் மனைவிகளிலே அமையாதவர்களுக்கும் தடை தாமதங்கள், ஒரு சில தாமதங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது 3ஆம் இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது 4-7 குடையவரும் 6 குடையவரும் 3ஆம் இடத்திலே முயற்சி சாணத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. இங்கே பார்க்கின்ற 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆரோக்கியத்திலே சற்று மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடியதும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களில் இருக்கின்றது. காரணம், இங்கே 6 குடையவருடன் புதன் பகவான் தொடர்பு பெற்று 3ஆம் இடத்திலே 3 குடையவரும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே அவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தொழில்களிலே வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் அதுகளாலும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்ற கேந்திர ஸ்தானங்களிலே 3-8 குடையவர் அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களையும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், வீடு வாசல் சத்து சுகங்கள் சார்ந்து தாய்மார்கள் சார்ந்தும் ஒரு சில ஏமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே மீனராசியை பொறுத்தவரையில் நடக்கின்ற வைகாசி மாதங்கள் சந்திர பகவான் பஞ்சமாதிபதியும் செவ்வாய் பகவானும் 5-9 குடையவர் தொடர்பு பெற்று 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆக இந்த மாதங்களிலே மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமைகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் 4ஆம் இடத்திலிருந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம், அந்நிய தேசங்களுக்கு சென்று வரவும், கடல் கடந்து சென்று வரவும், கடல் கடந்து நாடுகளுக்கு சென்று வரவும் அற்புதமான உயர்வுகளை மீனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது. மீன ராசிக்கு ராசியிலே சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரனும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 2-9 குடையவர் பாக்கியாதிபதியும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் 2ஆம் இடத்திலே அமைய பெற்று, 3ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் அமைய பெற்று, இந்த சூரிய பகவான் மீன ராசிக்கு 6 குடையவரும் 4-7 குடையவர் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் அமைய பெற்று, மீன ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் சுக்கிரன் 3-8 குடையவர் அமைய பெற்று, அவர்களுடைய தேவகுரு அசுரகுரு சுகசானத்தில் இருந்து உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களில் என்ன சௌரியங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில தடுமாற்றங்கள், தாய்மார்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய, இரவு நேரங்களில் சற்று கவனமாக பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், அஷ்டமாதிபதியும் கூட இருந்து சுபகிரகங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சிறு தடை தாமதங்கள் வாகனங்களிலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தாவி வரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. அந்த வகையிலே 6ஆம் இடத்திலே பாவகிரகம் இருப்பதும் 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது இரவு நேரங்களிலே இறங்குகின்ற பொழுது சரியான அலைச்சல்களையும், எதிர்பார்த்த அளவுக்கு தூக்கங்கள் இல்லாத ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற சுபகாரிய சுப நிகழ்வுகள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பொருளாதாரத்திலே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு 12ஆம் இடம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் இது அற்புத உயர்வுகளையும், குருவின் அனுகிரகம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்து உங்களுக்கு அந்த 12ஆம் இடத்திலே தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. ஆக சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் இதனால் வரையில் தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு சற்று இந்த மாதத்திலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து 3-8 குடையவரும் அங்கே பலமாக இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றதும், குரு பகவானுடைய சுக்கிரனும் குருவின் நட்சத்திரத்திலே பவனி வருகின்றது என்பது மிக அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த பிறந்திருக்கின்ற வைகாசி மாதங்களிலே குடும்ப ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு அருட்கடாட்சம் பொங்கி வலியக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகிரகங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே ஒன்றுக்கொன்று தொடர்புகளிலே இருக்கின்றது என்பது என்றால், தொழில், வேலை, வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், நண்பர்களின் தொடர்புகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது கொடுத்து கொண்டிருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் வியாழக்கிழமைக்கு அதிபதி, இவர்கள் 2 பேருமே காற்று ராசியிலே இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சமசத்தமமாக இருக்கிறவர்களின் தொழில்களிலே அற்புதமான உயர்வு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை, மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடிய மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 2-9 குடையவர் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து பஞ்சமாதிபதியுடன் குருமங்கள யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேயர்களுக்கு குடும்ப சாணங்களும் முயற்சிக்கின்ற காரியங்கள்
வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது பெண் ராசிகளிலே பெண்களால் உங்களுக்கு உதவிகளும் ஆதாயங்களும் இளைய சகோதரிகளால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட அவர்களால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் வாக்குவாதங்கள் இளைய சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்களும் இங்கே வந்து வரக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில தடை தாமதங்களும் கசப்புகளும் மனக்கசப்புகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகசானத்திலே சுகத்தை கெடுப்பதற்காக இந்த சுக்கிர பகவான் குருவுடன் சுக்கிரன் இணைவது என்பது சற்று தேவையில்லாத ஒன்றுக்கு ஒரு சில பிரச்சனை. கணவன் மனைவி, வீடு வாசல், சொத்து சுகங்கள், தாய்மார்கள் சார்ந்து ஒரு சில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இரவு நேரங்களிலே பயணங்களில் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆண் ராசியிலே பலமாக அமையப்பெற்று குருவின் அனுகிரகத்திலே இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்களும் இடையிலே வாகனங்கள் நிற்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கும் என்பது 90% நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. சுபகிரகங்கள் இருக்கின்றது என்பது ஒரு சிறு தடை தாமதம் பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேர்களே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, 12ஆம் இடத்திலே எதிர்பார்த்த நல்லதொரு திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. சுபகாரிய சுபநிகழ்வுகளுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கிற சுகசானத்திலிருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அது மட்டுமல்ல 8, 12 வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கணும். கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை 10 குடையவர் சுய நட்சத்திரத்திலேயே பலம் பெற்று அந்த புதன் பகவானுடன் தொடர்பு பெற்றும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே மீனராசி பொறுத்தவரையில் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வைகாசி மாதம் என்பது பொன்னான மாதமாக சுபகாரியம் சுபனுகள் வீடு குடிபோகுதல் என்று சொல்லக்கூடிய கல்யாண வைபவங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் தாய்மார்களுக்கு அன்பு ஆதரவு வெற்றிகளையும் கொடுக்கின்றது. என்றாலும் கூட தாய்மார்களுக்கு ஒரு சிறு வழக்கு மருத்துவம் செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் அதிலே சில பின்னர்களும் தடமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் என்பது சற்று கவனமாக அதை ஒரு தடவை பல தடவை இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுகளிலே இருக்கக்கூடியவர்கள் சரியாக இருக்கின்றது என்பதை சற்று கவனத்திலே கொஞ்சம் நிதானத்திலேயும் பல தடவை அதை சரிபார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையிலே இருக்கின்றது. ஒரு சிறு தடை பல வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.